லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இப்பவே இருந்துக்கோங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கஷ்டப்படுறத யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு சின்ன வயசுல லீவுனா 11-12 மணிக்கு எந்திரிச்சு ஜாலியா இருப்போம். ஆனா இப்ப அப்படி இல்ல. தனியா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டீங்கன்னா வீக்கெண்டு சண்டே லீவ் விடுவாங்க. அப்ப என்னென்னலாம் பண்ணணும் தெரியுமா? எப்பயும் போல காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த வீக் எல்லாம் போட்ட ட்ரெஸ் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கணும். நான் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா பேச்சுல நிறைய பேர் வாஷிங் மிஷின் இருக்காது, கையால துவைக்கணும். துவைச்சு முடிச்சுட்டு அவ்வளவுதான் நிம்மதிடா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சண்டே ஏதாவது சாப்பிடலாம, எப்பயுமே கம்பெனில சாப்பிடறோம்னு சொல்லிட்டு நான்வெஜ் எடுப்போம். அதை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி சமைக்கிறது கிட்டத்தட்ட 3 மணி ஆயிருது. சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கலாம்னு யோசிப்போம். ஆனா சண்டே ஒரு நாள் தானே லீவ் இருக்கு, எங்க சுத்தலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவன் சொல்லுவான், சரிடா நீ சொல்றது கரெக்டா சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் போவோம். ஒசூர்ல மோஸ்டா எல்லாத்துக்குமே பிடிச்சது வேளாங்கண்ணி பார்க் தானே, கரெக்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சென்னை பெங்களூர்ல நடக்கிற மாடலிங் ஷோ மாதிரி நம்ம ஒசூர்லயே நடத்த போறாங்கன்னு. ஆமா மக்களே, நம்ம ஒசூர்லயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எம்ஏ ஃபேஷன் கம்பெனி நம்ம ஒசூர் சிவரஞ்சனி ஹோட்டல்ல ஒரு மாடலிங் ஈவென்ட் பண்ண போறாங்க. இந்த ஒரு ஈவென்ட்க்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதும், ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. அப்புறம் மக்களே, ஒசூர் பீப்புளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். சோ வயசு இருக்கும்போதே ஜாலியா எந்தெந்த ஈவென்ட் இருக்கோ என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா பை பை.